இது வரைக்கும் எங்க பிரமோட்ஸ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஒரு அழகான கிராமத்துல பரமன்ற ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தாரு. பரமனுக்கு சொந்தம் சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்ல. ஆனா ரொம்ப நல்லவர். அப்போ ஒரு நாள் பரமனை பாக்குறதுக்கு அந்த ஊரோட தலைவரான சுப்புராஜ் அங்க வந்தாரு. சுப்புராஜ் அந்த ஊர்லயே எல்லாராலும் மதிக்கக்கூடிய ஒரு நபர். அட, நம்ம சுப்புராஜ் அண்ணே. என்னண்ணே, வாங்க வாங்க. என்னைய பாக்குறதுக்கு இவ்வளவு தூரம் வரணுமா? நீங்க சொல்லி இருந்தா உங்க வீட்டுக்கு நானே வந்திருப்பனே. அட பரமா, இது ரொம்ப முக்கியமான வேலைப்பா. அதனாலதான் நானே உன்னை தேடி வந்தேன். நீ ரொம்ப நாளா ஏதாச்சும் வேலை இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்த இல்லையா? நீ கேட்டது மாதிரியே உனக்கு வேலை கிடைக்க போகுது. அதுவும் அரசாங்க வேலை. ஆனா அதுக்கு நீ கொஞ்சம் தூர தேசம் போக வேண்டியது இருக்கும். உனக்கு சம்மதமா? அட, என்னென்ன நீங்க இப்படி கேட்டுப்பட்டீங்க? அரசாங்க வேலை கிடைக்குதுன்னா எங்கனாலும் போக வேண்டியது தானே. என் அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் காசு பணத்துக்கு நான் ரொம்பவே கஷ்டப்படுறேன். உங்களுக்கு தான் என்னோட நிலைமை முழுசா தெரியும் இல்லையா? அப்பா இறக்கும் போது வாங்கி வச்சுட்டு போன கடனையும் நான் தான் அடைக்கணும். தயவு செய்து சொல்லுங்க, எங்க வேணாலும் போக நான் தயாராத்தான் இருக்கேன். சீக்கிரம் சொல்லுங்கண்ணே, நான் இப்பவே கூட கிளம்புறேன். அட பரமா, பொறுமையா நான் சொல்றத கேளு. நம்ம பக்கத்து நாட்டுல இருக்கிற ரோமாபுரி ராஜா இருக்கார் இல்லையா? அவரோட அரண்மனையில தான் உனக்கு வேலை. அவருக்கு பிறந்த நாள் வருதாமா. அதனால ஒரு 100 பேருக்கு அரண்மனையில அரசாங்க வேலை கொடுக்கறதா பேசிக்கிட்டாங்க. உடனே கிளம்பி போய் வேலையை வாங்குறதுக்கான வழியை பாரு. அடுத்த நிமிஷமே பரமன் ரோமாபுரி நாட்டை நோக்கி தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சான். காடு மலைன்னு பார்க்காம நடந்தே கிளம்பி போனான். அட, ரொம்ப தூரம் நாம நடந்தே வந்துட்டோம் போலயே. உடம்பு எல்லாம் ஒரே அசதியா இருக்கு. இந்த இடத்துல படுத்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு போலாம். அங்க இருந்த ஒரு பாறை மேல படுத்து பரமன் ஓய்வு எடுக்க ஆரம்பிச்சான். அப்போ அங்க திடீர்னு வித்தியாசமான சத்தம் கேட்டுச்சு. ஐயோ, காட்டு பேயி, என்னைய ஒன்னும் செஞ்சிடாத. நான் ரொம்ப அப்பாவி. நீ என்ன கேட்டாலும் நான் கொடுத்துட்றேன். தயவு செஞ்சு என்னைய உயிரோட மட்டும் விட்டுரு. எதுக்காக நான் உன்னைய உயிரோட விடணும்? இங்கேயே உன்னைய கடிச்சு நான் சாப்பிட போறேன். நான் ரொம்ப பசியில இருக்கேன். இன்னைக்கு நீதான் எனக்கு சாப்பாடு. தயவு செஞ்சு என்னைய விட்டுரு. என்னால ஏமாத்துக்காரனா சாக முடியாது. எங்க அப்பா வாங்கின கடனை எல்லாம் அடைக்கிறேன்னு சொல்லி எல்லாருக்கும் நான் வாக்கு கொடுத்துருக்கேன். என்னது, வாக்கு கொடுத்திருக்கியா? நானும் இதே மாதிரி தான் 100 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட அப்பாவுக்கு கொடுத்த வாக்குக்காகத்தான் இங்க வந்தேன். அப்போ இந்த பாறை மேல ஒரு முனிவர் உட்கார்ந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த முனிவரோட தியானத்தை நான் கலைச்சிட்டேன். அதனால அந்த முனிவர் எனக்கு இந்த பேய் சாபத்தை கொடுத்துட்டாரு. அப்போதுல இருந்து நான் இங்க பேயாத்தான் சுத்திக்கிட்டு இருக்கேன். எப்போ ஒருத்தன் தன்னோட அப்பா வாங்கின கடனுக்காக நேர்மையா உழைக்கணும்னு போறானோ, அவங்கிட்ட என்னோட கதையை புறம் சொல்லணும். அப்படி என்னைக்கு நடக்குதோ அன்னைக்கு தான் எனக்கு இந்த சாபத்துல இருந்து விமோச்சனம் கிடைச்சு நான் முக்தி அடைவேன்னு சொல்லியிருக்காரு அந்த முனிவர். 100 வருஷம் கழிச்சு உன்னால இன்னைக்கு அது எனக்கு கிடைக்க போகுது. இன்னைக்கு நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்குறேன். நீ என்ன மனசுல நினைச்சு என்ன கேட்டாலும் உனக்கு அது கிடைக்கும். இப்படி சொல்லிக்கிட்டே அந்த பேய் திடீர்னு மனுஷனா மாறி அங்க இருந்து விண்ணுலகத்துக்கு போயிருச்சு. அட, என்னடா இது? இந்த பேய் எனக்கு வாக்கு எல்லாம் கொடுக்குது. சரி, ஒரு தடவை பரிசோதிச்சு பார்ப்போம். எனக்கு இங்க ஆப்பிள் மரம் வரணும். அட, சொன்ன அடுத்த நிமிஷமே ஆப்பிள் மரம் வந்துருச்சு. பரமன் அந்த பேய் கொடுத்த சக்திகளையும் வாங்கிக்கிட்டு அங்க இருந்து அரண்மனையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். ஒரு வழியா அடுத்த நாள் ரோமாபுரி அரண்மனையை அடைஞ்சான். அரசே, நீங்கள் மிகவும் நல்லவர். உங்களது பிறந்த நாள் அன்று 100 நபர்களுக்கு வேலை கொடுப்பதாக கூறியிருக்கிறீர்கள். மந்திரியாரே, இதில் நல்லவர் கெட்டவர் எங்கிருந்து வருகிறார்கள்? அனைவரும் நமக்கு சமமே. நாம் நமது அரண்மனையில் அவர்களுக்கு வேலை கொடுக்க போகிறோம். அவர்கள் தங்களது பணிகளை செய்ய போகிறார்கள். அதற்கு நாம் அவர்களுக்கு ஊதியம் கொடுக்கிறோம். அவ்வளவுதான். இப்படி தேவையில்லாமல் துதிபாடுவதை நிறுத்தும். கேட்டீர்களா காவலாளிகளே? துதிபாடுவதை நிறுத்தச் சொல்லிவிட்டார். யாரோ ஒரு பிரஜை வந்திருக்கிறார் என்று கூறினீர்களே, அவரை அலையுங்கள். ராஜா பேசட்டும். இப்படித்தான் நேற்றும் ஒருவன் வந்தான். அவன்தான் இந்த உலகத்திலேயே கடைந்தெடுத்த முட்டாளாக இருப்பான் போல. கடைசியில் எனக்கு ஈடு கொடுக்க முடியாமல் இங்கு இருந்து ஓடிவிட்டான். இவனும் அதே போல்தான் செய்வான் என்று நினைக்கிறேன். வரச் சொல்லுங்கள், பார்ப்போம். பிரஜையே, நீதான் இங்கு அரசாங்க வேலை கேட்டு வந்தவனோ? உனக்கு அரசாங்க வேலையை பற்றி என்ன தெரியும்? எதற்காக இங்கு வந்திருக்கிறாய்?
மந்திரியாரே, அரசாங்க வேலைக்காக மட்டும் நான் இங்கு வரவில்லை. அந்த வேலையின் மூலம் மக்களுக்கு சேவை செய்யவே நான் இங்கு வந்துள்ளேன். ஓ, சேவையோ? அதற்கு முன்பு நான் ஒரு பரீட்சை வைப்பேன். அதில் நீ வெற்றி பெற்றால் மட்டுமே உனக்கு இங்கு வேலை. அது இல்லாமல் யாருக்கும் நீ சேவை செய்ய முடியாது. தெரியுமா உனக்கு? நீரும் நெருப்பும் எப்பொழுதும் ஒன்று சேராது. இப்படியெல்லாம் சேவை கீவை என்று புத்திசாலித்தனமாக பேசினால் அரசாங்க வேலை கிடைத்துவிடும் என்று தப்பு கணக்கு போடாதே. மந்திரியாரே, எனக்கு நிச்சயம் இந்த அரண்மனையில் வேலை கிடைக்கும். அதற்கு முன்பு நீங்கள் இப்பொழுது ஒன்று கூறினீர்களே, நீரும் நெருப்பும் எப்பொழுதும் ஒன்று சேராது என்று. அதனை நான் இப்பொழுதே ஒன்று சேர்த்து காட்டுகிறேன், பாருங்கள். பரமன் காட்டுப்பை கொடுத்த சக்தியினால மலையவும் நெருப்பையும் அரண்மனைக்குள்ள சேர்ந்தே வர வச்சான். அதை பார்த்த அரசர், பலே பரமா பலே, உன்னுடைய புத்தி கூர்மையவும் மந்திர சக்தியும் என்னை மெய்சிலிருக்க வைக்கிறது. உனக்கு நிச்சயம் இந்த அரண்மனையில் வேலை உண்டு. வேலை என்ன என்பதை நாளை முடிவு செய்து கொள்ளலாம். இன்று நீ விருந்தினர் அறையில் சென்று ஓய்வு எடுத்துக்கொள். யாரங்கே? பரமனை விருந்தினர் அறைக்கு கூட்டிச் செல்லுங்கள். விருந்தினர் அறைங்கிறாங்க, இங்க மெத்தையெல்லாம் இருக்கு, ஆனா சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லையே. சரி, நம்ம கிட்டத்தான் காட்டுப்பை கொடுத்த மந்திர சக்தி இருக்கே, நாமளே பழங்களை வர வச்சு சாப்பிடுவோம். இதோ பழங்கள் வந்துருச்சு. என்ன, வெளியில ஏதோ சத்தம் கேக்குது? ச்சே, இந்த அரசருக்கு மூளையே இல்லை. 100 பேத்துக்கு அரசாங்க வேலை, அப்போ எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும்? இப்படி எல்லா காசையும் எடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தா இந்த ராஜாங்கத்துல காசு எப்படி நிற்கும்? நாம இந்த அரசரை கொன்னு ராஜாவாகிறதுக்குள்ள இருக்கிற காசையெல்லாம் அழிச்சிருவாரு போலயே. சரி, நமக்கு என்ன, வந்த வேலையை பார்ப்போம். இப்படி ராஜாவை பத்தி பேசிக்கிட்டே மந்திரியான வர்மன் அங்க இருந்த ஒரு ரகசிய அறையை நோக்கி மெதுவா போனாரு. ராஜாவுக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த மந்திர அறைக்கு பக்கத்துல போய் அந்த அறையினோட கதவை 3 தடவை விடாம தட்டினாரு. அப்படி தட்டினதும் ரகசிய அறையோட கதவு திறந்துச்சு. அப்பாடா, ஒரு வழியா உள்ள வந்தாச்சு. எத்தனை வருஷம்தான் இப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு திருடுறது? இந்த ராஜாவை கொன்னுட்டு ராஜாங்கத்தை முழுசா எடுத்துக்கலாம்னு பார்த்தா அவ்வளோ ஈஸியா போய் சேர மாட்டான் போலயே. சரி, எப்பயும் போல பெட்டியில தேவையான அளவுக்கு மட்டும் இப்போதைக்கு எடுத்துக்கலாம். ஒரு வழியா யாருக்கும் தெரியாம இப்போதைக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டோம். கூடிய சீக்கிரமே எல்லாத்தையும் எடுக்கிற காலம் வரும். அடுத்த நாளே பரமன் ராஜா கிட்ட முந்தின நாள் ரகசிய அறையிலிருந்து மந்திரி திருடுனதையும் அவர் பேசினதையும் சொன்னான். பரமா, எனக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த ரகசிய அறையிலிருந்து பொருட்கள் களவாடப்படுறதையும் அது குறையிறதையும் நான் கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். ஆனா தகுந்த சாட்சி இல்லாம குற்றவாளியை கைது செய்யக்கூடாது இல்லையா? அதனாலதான் நானும் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். இனி இந்த மந்திரி வர்மனுக்கு இங்கு வேலை இல்லை. இன்னையிலிருந்து இந்த அரண்மனைக்கு நீதான் மந்திரி. அடுத்த கணமே ரோமாபுரி ராஜா காவலாளிகளை கூப்பிட்டு முன்னாள் மந்திரி வர்மனை பாதாள சிறையில அடைச்சிட்டாரு. அரசாங்க வேலை கிடைச்சதுனால பரமனும் தான் அப்பா வாங்கின கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிட்டான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் ப்ரமோட்ஸ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. இன்னொரு கதையில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.